ஓடுங்கடா, சீக்கிரம் ஓடுங்கடா. சீக்கிரம் வாங்கடா. டேய், எந்த பக்கம் போனான்னு தெரியலையேடா. டேய் நீங்க 3 பேர் இந்த பக்கம் போங்கடா. சரிடா, அந்த பக்கம் வாடா போடா. சீக்கிரம். எங்க போனாங்கன்னு தெரியலையே. பர்ஸ்ல இந்த 20 ரூபாயை வச்சுட்டு எனக்கு 20 கிலோமீட்டர் துரத்துனானா? என்ன ஆச்சு? இருமா வருவாமா பன்னாடின்னு நல்ல காலம் பறக்குது. டேய் காஸ்டியூம் மாத்திரல லாங்குவேஜ் மாத்தினியாடா? டக்குனு எப்படிப்பா மாத்திர முடியும்? பயக்க வயக்கிட்ட அத்தை உடுசாமி. இதான் என் பொண்ணு. ஹாய். ஹலோ. பேரு கொண்டம். கொண்டம்மாவா? ஏயா கொண்டே போல கொண்டமான வச்சிருக்க? என்னமே கொஞ்சம் அவுத்து விட்டியா? யோ நைனா, என் பேரு கொண்டமால. உஸ்ஸா. அது நீ யார் வச்சுக்கிட்ட பேருமே? பின்ன என் பர்சனாலிட்டிக்கு யார் பர்சனாலிட்டிக்குமா? ஆஹா அவுட்லுக்க பார்த்தா ஹைடெக்கா இருக்கு, வாயை தந்த லோக்கல் பாரு மாதிரி இருக்கு. என்ன பண்ணுவேன் நானு? என்ன விளையாடியாப்பா? இந்த பார் இப்படியே நீ பேசுறத. சரி விடுமா. உன் பேரு உஷாட்டா. இதோ பாருங்க, என் பொண்ணு பேரு உஷாட்டா. அப்புறம் எனக்கு ஒரு ஸ்மால் டவுட். அந்த பொண்ணை பார்த்தா தாய்லாந்துல இருந்து இந்தியால இருக்கிற மசாஜ் சென்டர் வேலை பார்க்க வந்த மாதிரியே இருக்கு. நீ வேற உன் பொண்ணுன்ற, சத்தியமா இது உன் பொண்ணு தானா? சத்தியமா அவ என் பொண்ணு தான். எதுக்கு அவங்க ஆத்தா கிட்ட ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்க. திரும்பிடா அவங்க ஆத்தாக்கா உனக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த பொண்ணு கிட்ட விஷயத்தை சொல்லு. அடப்பாமா எத்தனை வாட்டிமா சொல்லி என் வாய் வலிக்குது, நீயே சொல்லுமா. நானா? எஸ். ஓகே வெல், இது பாரு கொண்டம்மா. சாரி உஷா. விஷயம் என்னன்னா, செம்பருத்தின்னு ஒரு கோடீஸ்வரன், அவனுக்கு 3 பொண்ணுங்க. இவ்வளவுதான் விஷயம். இவ்வளவுதானா? ஆமா. சோ இப்போ மூத்த பொண்ணு ரஞ்சனியா நான் நடிக்கிறேன், 2வது பொண்ணு மாலினியா நீ நடிக்கணும். விடுங்க, பிச்சு உதறிடுறேன். யார நடிப்பேன். இந்த பிக்கிறது உதறது இதெல்லாம் நீ எதுவும் பண்ண வேணாம். நீ நல்லா நடிச்சா அது போறோம். யோ பேமானி, நானும் அதத்தான் சொன்னேன். என் நடிப்பை பார்த்து நீயே அசந்து போயிடுவ. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். வரும்போது டச் பாய் கொண்டு வருவியா? ஷூவா? அது போட்டு நோ ப்ராப்ளம். 1ஆம் தேதி கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுப்பாங்க, 7ஆம் தேதி பிரைவேட் கம்பெனில சம்பளம் கொடுப்பாங்க, 15ஆம் தேதி கார்ப்பரேட் கம்பெனில சம்பளம் கொடுப்பாங்க. இந்த நாள்லாம் நான் நடிக்க வர மாட்டேன். ஏமா இதெல்லாம் அவங்களுக்கே தெரியாது போல் இருக்கு. நீ கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்க. எப்படி? அதெல்லாம் பிசினஸ் டே, சாமியா கலெக்ஷன் ஆகும். ஆமா, என்ன பிசினஸ் பண்ற? கௌரவமா பிக் பாக்கெட் அடிக்கிறேன். ஐயோ என்னம்மா? ஓ, இப்ப பிக் பாக்கெட் அடிக்கிறது பிசினஸ் ஆயி போச்சா? எங்களுக்கு அப்படிதான். இங்க பெருமா தாயே ப்ளீஸ், நீ அங்க வந்து நாங்க சொல்றபடி சொதப்பாம நடிச்சேனா உன் லைஃப் ஃபுல்லா நீ செட்டில் ஆயிடலாம். அதனால இந்த தயவு செஞ்சு இந்த பிக் பாக்கெட் இதெல்லாம் இதோட மூட்டை கட்டி வச்சிரேன் ப்ளீஸ். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கிளம்பலாம் வாங்க. எங்க? நடிக்கிற சீனுக்கு தான். அங்கெல்லாம் உடனே இப்படி சட்டுன்னு கிளம்ப முடியாதுமா. அங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் தான் போக முடியும். மிஸ்டர் குடுகுடுப்ப இந்த பொண்ணுக்கு அப்பனா நீயே நடிச்சிரு, வேற ஒருத்த தேவையில்ல செட் பண்ண வேணாம். ஏன்னா நீ அந்த பொண்ணை வளர்த்தப்ப. பெத்தது செம்பருத்தியா? ஆரம்பத்துல இருந்து இதே சந்தேகம். நான் இந்த விளையாட்டு வரல போறேன். ஏ மூக்கு மூக்கா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. இப்ப நம்ம நடிக்க போறோமே, அங்க இவளை பெத்தது அந்த செம்பருத்தி, வளர்த்தது நீ. நீ சீன சொன்னியா? ஆமா. இது முதல்லயே சொல்லிருந்தா நான் நல்லா நடிச்சிருப்பேன்ல. சத்தியமா சொல்லு. சத்தியமா. நல்ல காலம் பிறகு